ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் STK Anadhanam. இன்றைக்கி நம்ம கல் வாங்குறதுக்காக தமிழ்நாடு ஆந்திரா பார்டருக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம இப்போ போரூர் டோல்கேட்டு அண்ட் மதுரவாயில் டோல்கேட் இந்த சைட்லாம் தாண்டினதுக்கப்புறம் நமக்கு புழல் ரீச் ஆகும். ஆஃப்டர் புழல் தாண்டினா தான் நம்ம ரெட் ஹில்ஸ் டோல்கேட்டை கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம டுவர்ட்ஸ் தடா நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இப்போ இங்கே நீங்கள் கரெக்டாக ரெட் ஹில்ஸு இந்த புழல் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 கிலோமீட்டர் வரும். இதுவே போரூர்லேருந்து பார்த்தோன்னா நமக்கு ஒரு 80 கிலோமீட்டர் கிட்ட வரும். நமக்கு இந்த மாதிரி நீங்கள் போகும்போது இப்போ நிறையா ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நடக்கிறதுனால டுவர்ட்ஸ் டேக் டைவர்ஷன் நிறைய வரும். அதுக்கப்புறம் மெயினானதுன்னா இந்த கும்மிடி பூண்டியிலேருந்து நமக்கு ஒரு டோல்கேட் வரும், சுங்கச்சாவடி. ஸோ RTO ஆஃபீஸ் இதுதான் மெயின். இங்கேருந்து ஒரு 1000 மீட்டர்லேயே நம்ம இந்த ஸ்பாட்டை நம்ம ரீச் பண்ணுறோம். நான் உங்களுக்கு லொக்கேஷனும் கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஸோ விஷுவலாக நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ராவல் பண்ணி போகும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டாக இந்த டோல்கேட் தாண்டினதும் நமக்கு இந்த மாதிரி ஒரு போர்டு வரும். இங்கேருந்து தடா பார்த்தீங்கன்னா 21 கிலோமீட்டர் தான். 1000 மீட்டர் நம்ம போனோம்னாலே இந்த மாதிரி ரைட் சைடு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பனந்தோப்பாக தான் இருக்கும். ஏரியா ஃபுல்லாக விற்பாங்க, வெளியே கடை போட்டும் விற்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி சந்து ஒன்று வரும், லெஃப்ட்டு யூட்டர்ன் அடிச்சிங்கன்னா லெஃப்ட்டு போனீங்கன்னா ஃபுல்லாகவே பனந்தோப்பு தான் உங்களுக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு பனந்தோப்புலாம் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு ஏரியாக்குள்ளே என்டர் ஆகும். அந்த ஏரியாவோட அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு லாஸ்ட்டில் டெட் எண்டில் லெஃப்ட்டு திரும்பணும். நம்ம டெட் எண்டில் அப்படியே லெஃப்ட்டு திரும்பினோம்னா நமக்கு ரைட் சைடில் பார்த்தோன்னா ரயில்வே ஸ்டேஷன். அதுக்கப்புறம் கரெக்டாக இந்த ஸ்பாட்டு தான். இவங்களும் கல் இறக்குறாங்க. கரெக்டாக நாங்கள் February 1 போயிருக்கோம். நாங்கள் நேற்று தான் போயிருந்தோம். இப்போ என்னன்னா இங்கே ஃபுல்லாக கல் லிமிட்டட் குவான்டிட்டியில் தான் கிடைக்கிது. ஆனால் இருக்குது ஒரு 6 to 7 லிட்டர் கிடைக்கும் நமக்கு. ஆனால் என்னென்னா நம்ம ஒரு 7 மணிக்கே முன்னாடியே போனோம்னா தான் வாங்குற மாதிரி இருக்கும். அதை தாண்டி இங்கே ராமாபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அதுலேருந்து இன்னும் ஒரு 1000 மீட்டர் தாண்டி போனீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் போகிற மாதிரியே இருக்கும். டுவர்ட்ஸ் தடா சைடு போனீங்கன்னா இந்த மாதிரி ஏரியா இருக்கும். இதோட லொக்கேஷனும் நான் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக நான் இந்த வீடியோவில் 2 பிளேஸோடைய இது கொடுத்துருக்கேன். ஏன்னா ரைட் சைட்லேயும் கல் கடை இருக்கும், லெஃப்ட் சைட்லேயும் இருக்கும். இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் இந்த ராமாபுரம், இந்த இடம் ராமாபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம். இது நாங்கள் ஒரு 9:30 மணி போல் தான் போயிருந்தோம். ஆனால் நமக்கு கல் கிடச்சிருச்சு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எப்படி என்ன ரேட்டு, எந்த டைமிங்கு, எந்த டைம்லாம் கிடைக்கும் அப்படின்றது தெரியும். நான் கல் கிடைக்கும். இது காலையில் எத்தனை மணிக்கு வந்தால் கல் கிடைக்கும்னா? காலையில் நீ 4 மணிலேருந்து மணி 9 வரைக்கும் வரலாம். 9 எவ்வளோ வந்துருச்சுனாக்கா 10-11 மணிக்கு வரலாம். எந்த சீசன்லேருந்து நல்லா கிடைக்கும்? இன்னொரு 10 நாள் தான் இப்போ தான் ஜனவரி முடியல, 1 ஜனவரி February 1 இனிமேல் ஸ்டார்ட் ஆகும். இதுக்கப்புறம் ஒரு 2 வாரத்துலேருந்து நல்லா கல் கிடைக்குமா? எது வரைக்கும் கல் கிடைக்கும்? ஜூன் வரைக்கும் கிடைக்கும். ஜூன் வரைக்குமா? ஓகேண்ணா. அதில் இருக்கா வேற இருக்கா? இருக்கு. ஒரு சொம்பு தான். சொம்பு கணக்கு கூட வாங்கிக்கலாம். சொம்பு அந்த சொம்பு ஒரு சொம்புன்னு கொடுத்துருவாங்க. எவ்வளோ ஒரு சொம்பு? அது இப்போ ஊரில் எல்லாரும் 50 ரூபா கொடுக்குறாங்க. நீங்கள் 40 ரூபா கணக்கில் கொடுத்துருங்க. இப்போ குடம்னா எவ்வளோ வரும்? 350 ரூபா இந்த குடம். ஆனால் கல் எவ்வளோ வந்துருச்சுன்னா 30 ரூபா சொம்பு எப்போதுமே. போனாடி 30 ரூபா சொம்பு தான் குடிச்சோம். குடிக்கலாம்ண்ணா பசங்க? இது சின்ன அதான் 4 வயசுலேருந்து யூஸ் பண்ணுவாங்க. 4 வயசு குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்களா? இது உடம்பு நல்லது, ரொம்ப நல்லது. 2 பாத்ரூம் ஃப்ரீயாக வரும், 1 பாத்ரூம் ஃப்ரீயாக வரும், நல்லா ஃப்ரீயாக இருக்கும். அதுக்காக தான் நான் விடிகால் 4 மணிக்கே திறந்துடுவேன். 4 மணிக்கே ஏறிடுவீங்க? எப்படி இருட்டாக இருக்குமே? நல்லா லைட்டு தலையில் மாட்டிங்க. லைட் கட்டி தான் ஏறிடுவீங்களா? இப்போ 5-6 மரம் தான் இருக்குது. 5-6 மரம். அது இந்த சைடு ஒரு மரம் வச்சுருக்கீங்க? அங்கே 2 இருக்குது. பின்னாடி ஒன்று இருக்கு. ஓகே ஓகே. அங்கே ஒன்று இருக்கு. அப்புறம் அந்த மூலையில் ஒன்று இருக்கு. மொத்தம் ஒரு 6 மரம். இது ஃபுல்லாக கல்லுக்கு தான் வச்சிருக்கீங்க? பனங்காலாம் இருக்க மாட்டீங்க? பனங்காடு இருக்கு. பனங்காவும் இப்போ வராது. சம்மர்ல ஆனங்க மரத்தில் தான், ஆண் மரத்தில் தான் வரும். இதுவா கல்? ஆம்பளை மரத்தில் கல் இறங்க மாதிரி இது. அப்படியா? பொம்பளை மரத்தில் கல் இறங்கினாக்கா இன்னும் 2 மாதம் வரும். ஒரு 2 மாதம் கழிச்சு தான். அது என்ன ஆம்பளை மரம் பொம்பளை மரம் கண்டுபிடிப்பீங்க? பனங்காய் வரது பொம்பளை மரம். மக்களாக வெடியெல்லாம் பேசுவோம். மணி சாப்பிட்டு வந்துடும். நல்லா இருக்குதுண்ணா. அது பண்ணல கம்மியாக வரதுனால கல் சீசன் வந்தால் கருவாடு எல்லாம் விற்பாங்களா? சிக்கனு, தோசை, இட்லி எல்லாமே கிடைக்கும். சரிண்ணா. சரி, இதை பாட்டில் எடுத்துக்கலாம்டா. ஓகே. அது உடம்பு இது 10 சொம்பு சாப்பிட்றேன். நான் 5 சொம்பு சாப்பிடுவேன் கம்பல்சரியாக. காலையிலேருந்து மணி ஒரு 8 மணிக்குள்ள. பொம்பளை மரத்துலாம் சாப்பிட்டு வந்துருவேன். 3 சொம்பு குடிச்சேன்னா உடம்பு ஒரு சொம்பு ஏரியா
இப்போதைக்கு ஆம்பளை மரத்தில் மட்டும் கல் இறக்கின்னு இருக்காங்க. இன்னும் ஒரு 2 வாரம் கழித்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆம்பளை மரம் பொம்மை மரம் 2 மரத்துலேருந்தும் கல் இறக்குவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு கல்லோட குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கும். எந்த ஊருன்னு கேட்குறாங்க. ராமாபுரம் பஞ்சாயத்து எங்களுக்கு, ஊர் பேர் எங்களுக்கு வெங்கடாத்திரி. வெங்கடாச்ச பாளையமா? நம்பர் சொல்லுங்கண்ணா உங்களுக்கு. 97 ஆ 51 ஆ 03 ஆ 97 ஆ 75 75 25. பேர் ஆறுமுகம். ஓகேண்ணா பண்ணுறேன். கால் வருதா பாருங்க. கால் போல வரதுக்கு முன்னாடி இவ்வளோ வேணும்னு சொல்லிட்டீங்கன்னாக்கா யாருன்னா கேட்டால் கூட இல்லைப்பா எங்கள் ஆளுக்கு வரான்னு சொல்லிட்டு. சரி சரி. இதெல்லாம் ரெக்கார்டிங் பண்ணிக்கிறீங்களா? சரி ஓகே. நான் வரணும். போடலாம்ல, அதை பற்றின இருக்குது. வீடியோலாம் போட்டுக்கலாம். ஓகேண்ணா, பாய்ண்ணா. அது மரம் ஏறும்போது கூட எடுத்து படிக்கிறீங்களா நீங்கள்? அதான் அது 4 மணிக்கு ஏறுறீங்களா நீங்கள்? காலையில் 4 மணிக்கு இனிமேல் திரும்பி போய் வீட்டில் சாப்பிட்டு திரும்ப உச்சி மரம் ஏறணும். அப்படியா? ஆமாம், திரும்பி சாயந்தரம். சரி சரி சரி, வரேன் அடுத்த வாட்டி சீக்கிரமாக வரோம். சரி ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இங்கே கல் வாங்கிட்டோம். நம்ம என்ன ஒன்று மரம் ஏறுறது தான் பார்க்க முடியல. காலையில் 4:30 மணிக்கெலாம் ஏறிடுவாங்களாம். பனி காலத்துலேயே இந்த அளவுக்கு ஏறிடுறாங்க அவங்க. கல் செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா நல்லா இனிப்பாக அப்படியே தேன் மாதிரி இருந்தது. அந்த ஒரு புளிப்பு ஸ்மெல்லு கூட அந்த அளவுக்கு இல்லை. இத்தனைக்கும் 4 மணிக்கு ஏறியிருக்காங்க. இப்போ வந்து 9:30 மணி ஆகுது. இது வரைக்குமே புளிப்பில்லை அந்த அளவுக்கு. இதுவே நம்ம சீக்கிரமாக 6 மணிக்கு 7 மணிக்கெலாம் வந்திருந்தோன்னா பாருங்கள். இப்போ சீசன் டைமில் வந்தோம்னா நம்ம கருவாடு அப்புறம் வந்து எல்லாம் சைட் டிஷ்லாம் இங்கேயே வீட்டு முறைப்படி ரெடி பண்ணி நமக்கு தருவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த பனங்கல். ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக இந்த பனங்கல்ல ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது குடிக்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் லொக்கேஷன் அந்த நம்பர் வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. நீங்கள் பார்த்துக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.